இந்த செவ்வா வழியில வந்து விளக்கு தேய்க்கலாமா? ஏன்னா ஈவ்னிங் வந்து விளக்கு பொருத்துவோம் இல்லையா? எல்லாருமே ஈவ்னிங்ல விளக்கேத்தும்போது, காலையில வந்து இந்த செவ்வா வழியில நானே நெறைய பார்த்துருக்கேன். சில பேர்லாம் வந்துட்டு உட்கார்ந்து கழுவிட்டு இருப்பாங்க. வாசல்ல அந்த குங்கும மஞ்சள்லாம் வைப்பாங்க. இது மட்டும் பண்ணலாமா? செவ்வாய், வெள்ளியில விளக்கு செவ்வாய்க்கிழமை கழுவ மாட்டாங்க. ஆனா வெள்ளிக்கிழமை கழுவியிருக்காங்க. ம். ஏன்னா வெள்ளிக்கிழமை காலையில குளிச்சுட்டு விளக்க கழுவிட்டு தான் அப்புறம் பூஜைய ஆரம்பிப்போம். ஏன்னா தூங்கி எந்திரிச்ச பிறவு அந்த விளக்கு வந்து நமக்கு சுத்தம் இல்லாத தன்மை. அதனால வெள்ளிக்கிழமை காலையிலேயே குளிச்சுட்டு விளக்கு கழுவுறத தான் வேலையா வச்சிருப்போம். விளக்கு கழுவி அந்த சாமி ரூம்ல வச்சு, அப்புறம் தான் ஏன்னா காலையில எந்திரிச்சோனே சாமிக்கு வேண்டிய பணிவிடைகள் எவ்வளோ செய்றோமோ, அவ்வளோத்துக்குள்ள லட்சுமியுடைய அம்சமாக இருக்கும். அதனால வெள்ளிக்கிழமை ஃபுல்லா சாமி வேலைகள தான் மேக்ஸிமம் எடுக்கிற மாரி இருக்கும். சமையல் வேலையுடைய அளவுகள் குறைஞ்சிரும். பூஜைகளுக்கும் சாயங்காலமும், ஈவினிங்கும் பூஜைகளுக்குள்ள ஒர்க் தான் அதிகமாக இருக்கும். அதுமாரி பெண் தன்னை அலங்கரித்தலும் அந்த வெள்ளிக்கிழமை ரொம்ப அழகாக இருக்கும். அதனால எப்படி பெண் வந்து தன்னை அலங்கரிக்கிறாளோ, எப்படி ஒரு பெண் விளக்கை கழுவி அவ சுத்தப்படுத்துறாளோ, அது வந்து சிறப்பாக இருக்கும். அதனால விடிய காலையில் வெள்ளிக்கிழமை விளக்கு கழுவுவது தவறு ஒண்ணும் இல்ல.